ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஷார்ட்டான மூவி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஸ்ரீயை காமிக்கிறாங்க. அவள் வந்து வேகமாக அங்கேருந்து ஓடிட்டுருக்கா. அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி எனக்கு வந்துட்டு கட்டாயப்படுத்தி மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்க, நீ தான் வந்து காப்பாற்றணும்னு சொன்னதும் நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க மேரேஜ் நடக்க போகும்போது இந்த மேரேஜ் நடக்கக்கூடாது, நான் தான் அவனை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவள் கூட போட்டு சண்டை போட்டதும் நான் வந்து ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி நீ மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சண்டை வந்துட்டுருக்கு. ஆனால் அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே நான் வந்துட்டு உன்னை லவ்லாம் பண்ண கிடையாது, என்னோட அம்மா வந்துட்டு உடம்பு முடியாத மாதிரி ட்ராமா பண்ணாங்க, ஃபோர்ஸ் பண்ணி தான் எனக்கு வந்துட்டு இந்த மேரேஜ் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். ஸோ வந்துட்டு நான் உன் கூட சேர்ந்து எனக்கு மேரேஜ் பண்ண விருப்பம் கிடையாது அப்படின்றத சொல்லிடுறான். நான் வந்துட்டு விட்டு கொடுக்க மாட்டேன் யாருக்காகவும், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. இவளை பிடிச்சி இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. காட்ஸை வச்சுட்டு இழுத்துட்டு போனதுமே நம்ம ஹீரோயின்ட்ட அவன் வந்து தேங்க்ஸ் சொல்கிறான். நீ மட்டும் கரெக்டான டயத்தில் வரலைன்னா என் நிலைமை என்ன இருக்கும்னு சொன்னதும் நான் வந்து உனக்கு பண்ண வேண்டிய காரியத்தை வந்து பண்ணிட்டேன்ப்பா, இதுக்கப்புறம் நீ எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும், அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் போயிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ டியான் வந்துடுறான். அவன் மேலே போய் நம்ம ஹீரோயின் இடித்ததுமே அங்கே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவள் பார்க்குறதுக்கு இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ வந்துட்டு ரொம்ப ரூடாக ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஒழுங்காக பார்த்துப்போ அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் கிளம்புனதுமே அங்கே அவங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணிவிட்டு எப்போ நீ வந்து அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு ரெண்டு பேரும் ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அது அப்படியே உன்னோட மேரேஜுக்கு நான் வராமல் இருப்பேன்னு அவன் சொல்கிறான். சரி இப்போ வந்துட்டு போன பொண்ணு யார் அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது அவன் சொல்ல வர்றான். அதுக்குள்ளே அவனுக்கு கால் வந்துடுது. வந்துட்டு சரி நான் இப்போ கிளம்ப வேண்டிய டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கே காருக்கு போகும்போது அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா இல்லையான்னு சொன்னதுமே இல்லை பாஸ் இப்போ வரைக்கும் முடியலை அப்படின்றத சொன்னதும் அந்த பாடியில் ஹார்ட் ஷேப்பில் ஒரு பெத் மார்க் இருக்கும், நீங்கள் எப்படியாச்சும் அவளை கண்டுபிடிச்சி எனக்கு கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். அப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். சின்ன குழந்தையில நம்ம ஹீரோக்கு அவள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கா போல், சாப்பாடெலாம் கொடுத்துட்டு எப்பயுமே வந்துட்டு நீ கவலைப்படாத, நான் வந்து உனக்காக இருப்பேன், இப்போ கார்ட்ஸ் அங்கள்கிட்டையுமே நான் சொல்லிட்டேன், அவங்க கூட்டிகிட்டு போய் உன்னை வந்து வீட்டில் விட்டுருவாங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின்ட்டாவே நீ வந்து ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க, நான் பெரிய பையனான பிறகு கண்டிப்பாக உன்னை தான் மேரேஜ் பண்ணிக்கிருவேன் அப்படின்றத சொல்லியிருக்கான். இப்போல்லாம் அதை நினச்சி பார்த்துட்டு கண்டிப்பாக நீ எங்கே இருந்தாலும் நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட பைக் வந்து அங்கே காரில் இடித்ததுமே ஹீரோங்க ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். இவன் வேணுக்குனே பண்ணிட்டுருக்கான்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்துட்டு இப்போ என்னோட ஃப்ரெண்டோட மேரேஜ் வந்து அங்கே வந்து செடியூஸ் பண்ணி நிப்பாட்டிட்டு வந்தா, இப்போ என்னையுமே செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாளான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இந்த காரோட வேலை என்னன்னு தெரியுமா, ஒழுங்காக வந்துட்டு காசை கொடு அப்படின்றத சொன்னதும் என்ன வந்துட்டு பெரிய தங்கத்திலையா செஞ்சுருக்க எவ்வளோ காசு கேட்குறேன்னு சொல்கிறா, நீ ஏன் முதல் செக் பண்ணி பாருன்னு சொன்னதும் அங்கே செக் பண்ண பார்த்தா அங்கே 9 மில்லியனுக்கு மேலே காரோட வேலை போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அங்கே வரும் ஷாக்காகிடுறா. இப்போ நீ என்ன காசை கொடுக்குறியா இல்லை நான் போலீஸை கூப்பிடுவான்னு சொன்னதும் என்கிட்ட கொடுக்குறதுக்கு அவ்வளோ காசெல்லாம் இல்லைப்பா, நான் பேசாமல் வீட்டில் வந்துட்டு அங்கே பாத்திரம்லாம் இருந்தால் விலைக்கு கொடுத்துட்டு போகவான்னு சொல்லிட்டு கேட்டதும் அதை கேட்டுட்டா அவன் அப்படின்னு அங்கேயுமே வந்து என்ன செடியூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன். வந்து இவளை விடக்கூடாது, ஊரில் இருக்க எல்லா பசங்களுமே வந்துட்டு சேமாக இருக்க மாட்டாங்கல்ல, இவளுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒத்துக்கிறான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இவ தான் நம்மளோட புது மெய்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இப்போ ஹீரோயின் இங்கே இருந்தால் வேலை பார்த்தே சாகணும்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி ஓடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் ஸ்லிப் ஆகி விழுக போகும்போது அங்கே ஷியான்னு ஒரு பையன் வந்து அங்கே காப்பாற்றிடுறான். நம்ம ஹீரோயினோட கிளாஸ்மேட் போல். அங்கே அவளை பார்த்துட்டு ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் உன்ட்ட வந்து ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுப்பா, வேமா காசு சம்பாரிச்சு வந்துட்டு என் கடனெல்லாம் அடைக்கணும்னு சொன்னதுமே நாம் என்ன உனக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னதுமே உன் காசுலாம் வேணாம், நான் வந்துட்டு உழைச்சி தான் சம்பாதிக்கணும் அப்படின்றத சொல்கிறா. நீ வந்துட்டு எனக்காக ஒரு வேலை பண்ணு, என் கூட சேர்ந்து இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்குது, அதில் என்னோட பார்ட்னர் ஆவா, நான் உனக்கு காசு வேணாலும் கொடுத்துறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கூட சேர்ந்து கிளம்பி போகிறா. அப்போ சரி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்துரு, நான் வந்துட்டு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்குது முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அப்போ அங்கே அந்த யூரா வந்துடுறா. நீ வந்து அவன் கூட எனக்கு மேரேஜை வந்து ஸ்டாப் பண்ணி கேட்டு விட்டுட்டு இப்போ என்ன வேற ஒரு ஆளை இங்கே செடியூஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன்னு சொன்னதும் நல்ல வேலை ஒன்று போய் அவன் மேரேஜ் பண்ணாமல் விட்டது, ஏன்னா இவ்வளோ மோசமான பொண்ணாக இருக்கான்னு சொன்னதுமே அவள் கோவப்பட்டு நம்ம ஹீரோயின் மேலே அங்கே ட்ரிங்க்ஸை ஊற்ற விடுறா. ஷியான் வந்து வேமா ஹீரோயினை மறைச்சிட்டு நீ தேவையில்லாமல் இப்படிலாம் வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருந்தேன்னா நான் சும்மா விட மாட்டேன், அவள் என்னோட ஃப்ரெண்டு, மரியாதை இங்கேருந்து போயிடு, இல்லைன்னா கார்ட்ஸை வச்சு உன்னை அடித்து விரட்ட வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறான். அப்போ இங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இந்த கோட் வந்துட்டு எவ்வளோ காசு இருக்கும், என்னால் வந்துட்டு இப்படி எல்லாமே நாஸ்தி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அதை தொலைச்சி விட்டுட்டு இருக்கா, என்கிட்ட கொடுக்குறதுக்கு கூட காசு இல்லையே அப்படின்றத சொன்னதும் இது ஒன்றும் அவ்வளோ எக்ஸ்பென்சிவெல்லாம் கிடையாது, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாதன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து அவங்கள இப்படி பார்த்துட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஷியான் போய் ஹீரோட்ட நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் அவங்ககிட்ட ஏதாச்சும் சொல்லிடாதீங்க, இவள் என்னோடய ஃப்ரெண்டு, நான் வந்துட்டு இவளை வந்து எனக்காக பார்ட்னராக கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அப்போ வந்து எனக்கு ஸ்கூலில் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுவா, இவன் மேலே எனக்கு க்ரஷ் இருக்குது, அதை வந்துட்டு நான் தான் சொல்லணும் அப்படின்றத சொன்னதும் எனக்கு வந்துட்டு ரொம்ப பெயின் ஆயிடுச்சுக்கு வயிறுலாம், நீ போய் மெடிசன் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி வச்சுட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். நீ வந்துட்டு இப்போ என்ன இவனை செடியூஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, உன்ன மாதிரி ஆளெல்லாம் பற்றி தெரியும், காசுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க, என்ன மாதிரி ஃபேமிலியில் உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் எப்பயுமே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான்.
நம்ம ஹீரோயின்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே மிஸ்பிஹேவ்மே பண்ணுறான். உனக்கு காசு தான் வேணும்னா பேசாமல் என்கிட்ட ஸ்லிப் பண்ண வேண்டியதானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவப்பட்டவன்ட்ட பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, உன்கிட்ட காசு இருக்குன்றதுக்காக மற்றவங்கள நீ வந்து இவ்வளோ சீப்பாக வந்து பேசணும்னு எந்த அவசியம் கிடையாது அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ, இப்போ நான் வந்து உன்னோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்தப்போ உனக்கு ஏதோ பெர்த் மார்க் இருக்க மாதிரி இருந்துச்சு காமி அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின், அதை பற்றி உனக்கு என்ன கவலை இருக்குது அப்படின்றத சொன்னதும், இப்போ நீ காமிக்கல நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு மிரட்டான். நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை லைட்டாக ரிமூவ் பண்ணதுமே பார்த்தா அங்கே பெர்த் மார்க் மாதிரி இல்லை, ஏதோ அடிப்பட்ட மாதிரி இருக்குதுன்னு சொன்னதும் நான் போய் தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன், இவன் வந்து அந்த பொண்ணாக இருக்கலாம் சான்ஸ் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின், நீங்கள் தேவையில்லாமல் இப்படி என்கிட்டலாம் பிஹேவ் பண்ணக்கூடாது, உங்கள்கிட்ட நான் ஒர்க் பண்ணுறேன்றதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறா. வீட்டுக்கு வந்ததுமே எனக்கு இப்போ ரொம்ப வந்துட்டு கழுத்தெல்லாம் பெயின் ஆகிட்டுருக்கு, எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், என்கிட்ட இதுக்கு ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை குப்புறக்கா படுக்க சொல்லிட்டு அங்கே சுட சுட தண்ணியை தூக்கி ஊற்றி விட்டுறா. அவன் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடுறான், ஏன்னா பைத்தியம் ஆயிட்டியா, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், இந்த வலியை போக்குறதுக்கு இதை விட ஹீட்டாக தான் சூடாக தண்ணி இருக்கணும் அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் டென்ஷன் ஆகிட்டாங்க. இன்னொரு மெய்டிட்டு அங்கே வந்து மெடிசன்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறான், ஐஸ் பேக்குமே கொண்டு வர சொல்கிறான். ஹீரோயினுக்கு அப்போ ஒரு மெசேஜ் வருது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அங்கே ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அவங்க கிளாஸ் டீச்சரோட ஃபைனல் டே போல், அதுக்காக. அப்போங்க நம்ம ஹீரோயின், ஐயோ கடவுளே நாளைக்கு லீவ் வேணும், நான் வேற இவனுக்கு கோவப்படுத்திட்டேனே, இவன் எப்படி கொடுப்பான் அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டேக்கா. பிறகு நம்ம ஹீரோவை ஐஸ் வைக்கிறதுக்காக அங்கே ஐஸ் பேக்கை வச்சுட்டு அப்படியே இருந்து பேசிட்டேக்கா. நான் வந்துட்டு நான் பண்ணது தப்பு தான், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், நான் இப்போ நல்லா ஒர்க் பண்ணுறேன், நீ அதுக்காக எனக்கு பரிதாபப்பட்டு நாளைக்கு ஒரு நாள் லீவு கொடுப்பியான்னு கேட்டதும் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ அங்கே நம்ம வந்துட்டு அவளை இப்படி மெய்ட் ட்ரெஸ்ஸில் பார்த்துட்டு ரொம்ப வந்து ஷாக் ஆகிடுறான். நீ எப்போ இந்த வீட்டு வேலைக்கார பொண்ணா மாறின அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோ, நீ வந்து தேவையில்லாமல் அவட்ட பேசிகிட்டு இருக்கா, அதை அவள் நிறைய வந்து காசு வந்துட்டு என்கிட்ட வாங்கிட்டா, அதனால தான் கடன் அடிக்கிறதுக்காக ஒர்க் பண்ணுறான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவன், உங்களுக்கு எவ்வளோ காசு வேணுமோ நான் கொடுக்குறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின், எனக்கு காசெல்லாம் வேணாம், நாளைக்கு வந்துட்டு லீவ் தான் கேட்குறேன், கொடுக்க மாட்டாருன்னு சொன்னதுமே நீ வந்து எங்கே வேணாலும் போய்க்கோ, அவர் எதுவும் சொல்ல மாட்டார், நான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து பார்ட்டிக்கு கிளம்பி போயிடுறா. அங்கே பார்த்தா எல்லோரும் இருக்கும்போது அங்கே ஒரு ஒயின் வந்து கொண்டு வந்து கொடுத்ததுமே நீ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எடுத்ததும், இது உங்களுக்காக இல்லை இவங்களுக்காக தான் அனுப்பி வச்சுருக்காங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டு நாங்கள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, யார் கொடுத்தது அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ தான் கொடுத்து அனுப்பியிருக்கான், பட் அவங்க தெரியல அப்படின்ற சொன்னதுமே அங்கே மற்றவங்க ஏதாச்சும் சீப்பான வந்து பிராண்டாக இருக்குன்னு சொன்னதும், இதோட விலை வந்துட்டு 1 மில்லியன், இதை ஓப்பன் பண்ணால் திரும்ப வந்துட்டு எடுத்துகிட்டு போக மாட்டோம் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு எல்லாம் ஷாக் ஆகிட்டு, ஏன்னா எங்களை இன்சல்ட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கோவப்பட்டதுமே எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்றத அங்கே சொல்லிட்டேக்கா. அப்போ அங்கே ரொம்ப கோவப்பட்டு அங்கே மேலே ட்ரிங்க்ஸை ஊற்ற போகும்போது அங்கே நம்ம என்னோட ஃப்ரெண்டு வந்து காப்பாற்றிடுறான், நீ நல்லா தானே இருக்க அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே வந்துடுறான், ஏன்னா வந்துட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா, இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பலாமா, போய் வந்து வீட்டெல்லாம் துடைக்கணும்ல நீன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நீ இப்போ இவனோட வந்துட்டு வேலைக்கார பொண்ணா மாறினு சொன்னதுமே அது ஒரு பெரிய ஸ்டோரி, நான் பிறகு உனக்கு சொல்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். சரி வந்துட்டு நம்ம இப்போ உனக்காக ஒயின்லாம் வந்துச்சு, இதை குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே குடிக்க வச்சதுமே அவளுக்கு அங்கே வாயெல்லாம் ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு கிண்டல் பண்ணுறான். நம்ம ஹீரோயின், ப்ளீஸ் எனக்கு தண்ணி கொடு அப்படின்றத சொன்னதுமே அவங்க தண்ணியை வந்து அவங்க ஃப்ரெண்டு கொடுத்ததுமே அவள் குடிச்சிட்ருக்கா. பிறகு அவன் கூட போய் சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். நீ எதுக்காக அந்த பொண்ணுகிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, நீ வந்துட்டு என்னோட பிரதராக கூட இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், ஆனால் வந்துட்டு அவள் எவ்வளோ வந்துட்டு உயிர் தெரியுமா, நீ தேவையில்லாமல் இப்படி அவகிட்ட வந்து ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்குதுன்னா கண்டிப்பாக உனக்கு எனக்கு பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்றத சொல்லிட்டு பயங்கர சண்டை போட்டுட்ருக்கான். அப்போ ஹீரோயின், எனக்காக நீ சண்டை போடாதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயின் அங்கே துணியெல்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஷியான் வந்துடுறான். இப்போ இதுக்காக நீ வந்து இப்படி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க, மிஷினில் போட வேண்டியதானேன்னு சொன்னதும், மிஷினில் போட்டால் துணியெல்லாம் கெட்டு போயிடல, அதுக்கு மேலே இது என்னோட வேலை தான், நீ ஒன்றும் கவலைப்படாத நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. அப்போ நான் வந்து ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து விளையாண்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான், உனக்கு வந்துட்டு வேறு வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலுமே வீட்டு வேலைக்காரவங்களோட விளாண்டுட்டே சுற்றிட்டு இருப்பியா, நீ ஒழுங்காக வந்துட்டு வெளியே போய் உன்னோட ஒர்க்கெல்லாம் பண்ணலைன்னு வச்சுக்கோமே, நான் வந்துட்டு உன்னோட பேரண்ட்ஸ்டே அப்ராடுக்கு நான் வந்து உன்னை அனுப்பி வச்சிருவேன் அப்படின்றத சொல்லிட்டு மிரட்டான். ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணுறா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு, நீ வந்து அந்த டியானை எது லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, நீ என்ன சொல்லிட்டுருக்க, நான் எப்படி அவனை போய் லவ் பண்ணுவேன், அப்படி எப்போ பார்த்தாலும் என்னை டார்ச்சர் தான் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத சொன்னதும், ஆனால் நான் உன்னை 10 இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இருந்தேன், நான் வந்து உன்கிட்ட சொல்கிறதுக்கு பயந்துட்டு தான் எதையுமே சொல்லலை அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டாங்க அவளுக்கு ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகிட்ருக்கா. அப்புறம் ஏன் இப்போ வந்து நீ சொல்கிறேன்னு கேட்டதும் எனக்கு வந்துட்டு ஒரு பயம் வந்துடுச்சு, ஒருவேளை நீ டியானை வந்து லவ் பண்ணிட்டு போயிட்டேன்னா என்ன பண்ணுறது, ஏன்னா அவன் உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப நல்ல பையன், அவன்
வந்து ப்ரப்போஸ் பண்ணால் யாராலையும் ரிஜெக்ட் பண்ண முடியாது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது, உன்னையுமே நான் அந்த பார்வையில் பார்த்தது கிடையாது அப்படின்றத சொல்கிறா. சரி ஓகே நீ இப்போ கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஒரு பாக்ஸ் எடுக்கிறான். அந்த பாக்ஸில் நம்ம ஹீரோயினோட ஞாபகமாக நிறைய பொருளெல்லாம் வச்சுருப்பான் போல். அவ்வளோ ஈஸியாலாம் வந்துட்டு கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு தான் அங்கே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அவளோட அந்த ஹார்ட் மாதிரி இருக்க ஷேப்பில் இருக்க அந்த பெர்த் மார்க்கை நம்ம ஹீரோ வந்து பார்த்துடுறான். ஃபைனலாக நீயே என்கிட்ட திரும்ப வந்துட்டு அப்படின்ட்டு அங்கே சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஆளுங்கெல்லாம் துரத்திட்டு ஓடும்போது நம்ம ஹீரோயின் தான் அந்த சைடில் வேகமாக இழுத்து காப்பாற்றிருப்பா போல். இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்திருக்கான். அப்போ அந்த சின்ன பொண்ணுமே ஹீரோயின் தான். இப்போ வந்து பெரிய பொண்ணான பிறகுமே ஹெல்ப் பண்ணியிருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோ வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இதுக்கப்புறம் நான் யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். அவங்க 3 பேரும் சேர்ந்து அங்கே ஒரு கேம்பிங்காக போகிறாங்க. அப்போ நான் வந்து ஒரே ஒரு டென்ட்டு தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நானும் அவளுமே தங்குவோம், நீ வெளியேறு அப்படின்றத சொன்னதும் நீ என்ன சொல்லிட்டு இருக்கா, ஒரு கேர்ள் நீ எப்படி கூட சேர்ந்து இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சதுமே நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் இப்போ போய் நெருப்பை பற்ற வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகிறா. அப்போ அங்கே ஷியான் கோவப்பட்டுட்டு நீ வந்து எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா, ஆரம்பத்துலேருந்தே நான் அவளை வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியலன்னு சொன்னதும் அவள் வந்து உன்னோட வருங்கால அண்ணி, நீ வந்துட்டு மரியாதையோட விலகிடு அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே அங்கே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே வந்துடுறான். நீ எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்டதும் இங்கே பாரு இந்த போஸ்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா, அதுக்கப்புறம் அவள் எனக்கு தான் சொந்தம், நீங்கள் 2 பேரும் மரியாதையோட விலகிருங்க அப்படின்றத சொல்லிட்டு அவனுமே வந்து உடல் அங்கே சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். அப்போ அங்கே திரும்ப வந்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு 3 பேருமே வந்துட்டு அடிக்க போனப்போ நீ இப்படி அடின்னு சொல்லிட்டு அவன் வந்து தன்னைத்தானே வந்துட்டு அடிச்சுக்கிறான். இவன் வந்து கழுத்தில் பிடிச்சி அவனா கீறிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின்ட்டு இதெல்லாமே எங்கள் ஷியான் தான் பண்ணா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணதுமே அப்போ இவங்க வந்துட்டு என்னை க்யூட்டுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு க்யூட்டா, என்ன இப்படிலாம் சொன்னால் எனக்கு கோவம் வராதான்னு சொல்லிட்டு கேட்டதும் நீங்கள் வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் அவன்கிட்ட வந்துட்டு பாடப்படுத்திட்டு சண்டை போகிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ஷியானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறா. பிறகு ஹீரோ கோவம் ஆகிட்டு அவளை பிடிச்சி வேமா அங்கே காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டுருக்கான். இப்போ நீ எங்கே இழுத்துட்டு போயிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நீ வந்து எதுக்காக வந்து அவன் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கு, அதுக்கப்புறம் இவன் கூட க்ளோஸாக இருக்க, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும் எப்பயுமே நீ என்னை டவுட் பட்டுட்டு என்னை வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அவள் கோமா போகிறா. அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் வேமா கையை பிடிச்சதுமே ஹீரோயின் கையை உதறினதும் இப்போ எங்கே விழுந்துடுறாங்க. அதில் நம்ம ஹீரோக்கு அங்கே காலில் அடிபட்டுருது. நம்ம ஹீரோயின் இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், தேவையில்லாமல் வந்து பாரு மாட்டிக்கிட்டோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு உன்கிட்ட ஃபோன் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறா. ஃபோன் வச்சுருக்கான், பட் இல்லைன்னு போய் சொல்லிடுறான். இப்போ என்ன பண்ணுறது, இப்போ வந்து வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணதுமே நம்ம ஹீரோ நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணிடுறான். நீமே என்ன லவ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயின் ரொம்ப ஷை ஆகிட்டு அவள் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ வந்து என்னை ஒரு ஹக் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் கூப்பிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட ரொம்ப லவ் பண்ணுறவங்கள வந்து கிஸ் பண்ணோன்னா ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ரைஸ் ஆகுமா, நம்ம ட்ரை பண்ணுவோமான்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. அப்புறம் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லவா, என்கிட்ட ஃபோன் இருக்குது, நான் உன்கிட்ட சும்மா தான் சொன்னேன், நம்ம 2 பேருமே இங்கேருந்து கிளம்பி போயிடலாம், பட் வந்துட்டு நீ தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட வந்து க்ளோஸாலாம் போய் பேசக்கூடாது, எனக்கு அவங்கள பார்த்தாலே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறான். அப்போ ஹீரோயின் நான் வந்துட்டு அப்படிலாம் பண்ண மாட்டேன், நீ வந்து கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே அவனுக்கு வந்து காலில் அடிபட்டுருச்சுன்னு சொல்லி அங்கே வந்து சேர் அந்த கால் ஸ்டிக் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ அவங்க முன்னாடி நீ எனக்கு ஒரு கிஸ் கொடு அப்படின்றத சொன்னதுமே அவளுமே இங்கே கிஸ் பண்ணதுமே அவங்க 2 பேத்துக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு இதெல்லாம் என்ன உண்மையானு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆனதுமே நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொல்கிறா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு உன்னோட டிசிஷனுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கவலையாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். பிறகு ஷியான் இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணாம், அப்ராடுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணி ஸோ வந்துட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக அவங்க பிரதரை வர வச்சா. அங்கே வந்து நம்ம ஹீரோயினுமே கூட வந்துட்டு அங்கே கிஃப்டெல்லாம் கொடுத்ததுமே அவன் தேங்க்யூ சிஸ்டரின்லாம் அப்படின்றத சொல்கிறான். அப்போ ஹீரோயின் நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோட்ட கோவப்படுறான். ஏன் நீ மட்டும் தனியாக வர மாட்டியா, எதுக்காக அவளையுமே இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நீ மெசேஜ் அனுப்புனதை பார்க்குறதுக்கு முன்னாடி அவள் பார்த்துட்டா. ஸோ வந்துட்டு நானுமே வருவேன்னு சொல்லிட்டு அவள் வம்பு பண்ணி வந்துட்டா அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே பேசிட்டு இருக்கதான் அந்த யூரா வந்து பார்த்துடுறா. அவளுக்கு அங்கே வயிற்றை பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. வெயிட்டர்கிட்ட ட்ரிங்க்ஸில் வந்து ட்ரக்கை கலந்து கொடுக்க சொல்லிடுறாங்க. இல்லை நாங்கள் ஆர்டர் பண்ணலேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவோட பிரதர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேகமாக வாங்கிட்டு எல்லாருமே ஷேர் பண்ணி குடிக்கலான்னு சொல்லிடுறான். அங்கே குடித்ததுமே அவனுக்கு ரொம்ப ட்ரக்காக ஆரம்பிச்சிருது. நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயின்ட்டாங்க உள்ள வாஷ்ரூம்லேருந்து யாரும் உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்றத சொன்னதுமே ஐ திங்க் அது ஷியானா தான் இருக்கும், அவனுக்கு என்னாச்சின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போகிறான். அங்கே அவளை வந்து கட்டையை வச்சு அடித்து மயக்கிடுறாங்க. அவளுக்கு திரும்ப முழிப்பு வரும்போது அங்கே அவனை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு எந்திரி உனக்கு என்னாச்சு
அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவன் பார்த்தா நல்லா ட்ரக் ஆகிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட பண்ண ஆரம்பிச்சதுமே அங்கே ஃபேஸில் தண்ணி தூக்கி ஊற்றி விட்டுட்டு நல்லா வந்துட்டு முழிச்சுப்பாரு, நம்மளை வந்துட்டு வசமாக மாட்ட வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, கதவை வேற வெளியே லாக் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொன்னதும் நான் வந்து உன்னை ஏதாச்சும் பண்ணிடுறேன், நீ வந்துட்டு போய் எங்கேயாச்சும் மறைஞ்சிக்கோ, நான் வந்து வாஷ்ரூம்க்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு அங்கே அவன் உள்ளே போயிடுறான். அப்புறம் ஹீரோக்கு வந்துட்டு ரொம்ப நேரமாச்சு ஆளை காணமேன்னு சொல்லி டவுட் ஆகிட்டு அந்த வெயிட்டரை பிடிச்சி அடிச்சவங்க வந்துட்டு விசாரிச்சதுமே அவன் வந்து உண்மையை ஒத்துக்கிறான், இதெல்லாம் பண்ண சொன்னது யூரான்னு சொல்லிட்டு அவளையுமே அங்கே அடித்து இழுத்துட்டு வந்துடுறாங்க. அவள் பார்த்தா அப்படியே பயங்கரமாக சிரிச்சிட்டு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை உன் பிரதர்கிட்டருந்து காப்பாற்ற முடியாது, எல்லாமே இப்போ முடிஞ்சிருக்கும் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்டுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா அங்கே வந்துட்டு உள்ளே போகிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா மறைஞ்சிருக்கா. அவளை அங்கே பார்த்ததும் அவனுக்கு அழுக வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயினுக்கு ஹக் பண்ணிட்டு அழுதுட்ருக்கா. எங்கே என்னோட பிரதர்ன்னு சொன்னதும் அவன் வாஷ்ரூமில் இருக்கான்னு சொன்னதுமே அங்கே உள்ளே போய் பார்த்தா அவன் நல்லா தண்ணியில் வந்துட்டு உள்ளே மூழ்கி போய் இருக்கான். அங்கே அவன் வந்து கை கட்டாய் வேற வந்து பிளட் ஆகிட்டுருக்கு. அதை பார்த்ததுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே மயக்கமாக ஆரம்பிச்சிருது. பிறகு ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கண்ணை முழிச்சதுமே எப்படி இருக்கான் ஷியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் வந்து நல்லா தான் இருக்கான், கொஞ்சம் பிளட்டு தான் லாஸ் ஆயிடுச்சு, மயக்கத்தில் இருக்கான் அப்படின்றத சொன்னதும் நான் இப்போ போய் பார்க்கணும் அப்படின்றத சொல்கிறா. ஹீரோ கூட்டிகிட்டு போய் காமிச்சதுமே அவங்க ஃப்ரெண்டு இல்லையா என்னதான் இருந்தாலும் அவனை அந்த நிலமையில பார்த்துட்டு அவளுக்கு தாங்க முடியல மனசு. அவள் பாட்டு அங்கே ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. ஃபைனலாக நம்ம ஹீரோயினுமே அங்கே வெட்டிங் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. அங்கே வெட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான், சின்ன வயசில் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, அதுக்கப்புறம் பெரிய பையனான பிறகுமே எல்லாம் துரத்திட்டு வரும்போது நீ தான் என்னை காப்பாற்றின, உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்ற சொல்லி கேட்டதுமே ஹீரோயினுக்குமே அந்த விஷயம்லாம் ஞாபகம் வந்துடுது. ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவன் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அந்த பாக்ஸ் எல்லாம் கொண்டு வர்றான். இதுக்கப்புறம் ஏன்ட்ட இருந்தால் அது தப்பாயிரும், இது வந்து உனக்கு தான் சொந்தம், நீ அவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவங்கள மீட் பண்ணாமல் அங்கேயே வச்சுட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். இவங்க ரெண்டு பேருமே ஹாப்பியாகிட்டு அங்கே வெட்டிங் பண்ணிவிட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.